அமாவாசை அமாவாசை பற்றி நம்ம ஏற்கனவே நம்மளுடைய பதிவுகளில் நம்ம பார்த்துருக்கோம். அமாவாசையில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துருக்கோம். அமாவாசையில் நம்ம பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போவது ரொம்ப முக்கியமானது, நாட்டுக்கும் மக்களுக்கும் தேவையான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு அமாவாசையும் மதியானம் 12 மணிக்கு பார்த்திங்கன்னா எல்லா கடைகளிலும் எல்லா இடங்களிலும் செய்யக்கூடிய ஒன்று பார்த்திங்கனாக்கா எலுமிச்சப்பழம் சுற்றி போடுவது, அதே சமயத்தில் பூசணிக்காய் சுற்றி போடுவது. இதில் செய்யக்கூடிய தவறு அப்படின்றது பார்த்திங்கனாக்கா ரொம்ப எல்லாரும் செய்யக்கூடிய தவறு அப்படின்றது பார்த்திங்கன்னா, பூசணிக்காயை இப்படி அதை நடுவில் வெட்டி எடுத்து அது உள்ளார நிறைய குங்குமத்தை போட்டு காசு சில்லறை காசை போட்டு அப்புறம் அது மேலே கற்பூரம் வைத்து ஏற்றி அதை சுற்றி உடைப்பாங்க. தயவு செய்து இதை செய்யவே செய்யாதீங்க. அப்படி எந்த சாஸ்திரத்துலையும் சொல்லவே இல்லை. ஏன்னா அதுக்கு உயிர் சக்தி, அது எலும்பிச்சை பழத்துக்கும் பூசணிக்காவுக்கும் உயிர் சக்தி ரொம்ப அதிகம். அதனால தான் நம்ம அதை சுற்றி போடுறோம். அதாவது ஒரு காவு கொடுப்பதாக அர்த்தம். இப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, நம்ம வீட்டில் நம்ம பிஸ்னஸ் செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை நாம் போக்குவதற்காக தான் நம்ம அதை செய்கிறோம். நீங்கள் அந்த நல்ல உயிர் சக்தி இருக்கக்கூடிய அந்த பூசணிக்காயை வெட்டி எடுக்கும் போதே அதனுடைய உயிர் சக்தி அங்கேருந்து போனதாக அர்த்தம். அதனால் நீங்கள் பூசணிக்காவை எந்த இடத்திலும் பின்னம் செய்து அதுக்கு குங்குமம், அதுக்கு நீங்கள் காசு இதெல்லாம் போட்டு சுற்றி போட வேணாம். வெறும் முழு பூசணிக்காயை அப்படியே நீங்கள் கற்பூரம் வைத்து சுற்றி உடைக்கணும். உடைக்கிறதுல நமக்கு இருக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை எல்லாமே அந்த பூசணிக்காயை எடுத்து அது உடைந்து விடும். நாட்டுக்கு நாம் செய்ய வேண்டிய நன்மை இதில் ஒன்று இருக்குது. உடைத்த அடுத்த கணம் அதை எடுத்து ஓரமாக போடுவது. ஏன்னா இதனாலேயே நம்ம நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதை எடுத்து ஓரமாக வச்சிங்கன்னா அங்கே வரக்கூடிய கால்நடைகள் சாப்பிட்டு போவாங்க. இல்லை கால்நடைகள் வைத்திருப்பவர்களுக்கு அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுத்துடலாம். அடுத்து எலுமிச்சை பழத்தை வெட்டி அதில் குங்குமம் தடவி அதை வைத்து சுற்றி போடுவாங்க. அதுவும் செய்யக்கூடாது. எலுமிச்சை பழத்தை நீங்கள் முழுசாக தான் சுற்றி அதுக்கப்புறம் நீங்கள் கையால் நசுக்கி தூக்கி போடலாம். எலுமிச்சை பழத்தை அதுமாரி 2ஆக வெட்டி குங்குமம் தடவி 2 பக்கம் வைப்பாங்க. அதுவும் நீங்கள் செய்யக்கூடாது. அதனால் அமாவாசையில் இனி யாரும் அதை வெட்டி அது உள்ளார காசு வைத்து குங்குமம் போட்டு இதை தயவு செய்து இந்த தவறை பண்ணவே பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் டிஸ்ட்ரிக் அழிவதோடு மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் எனர்ஜி போகிறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் நன்மை சேரும், நாட்டுக்கும் நன்மை நடக்கும்.